வெங்காயம் நம் உடலுக்குள் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்கிறது. உடல் உபாதைகள் ஏற்பட்டால் வெங்காயத்தை பல்வேறு விதமாக உணவில் சேர்த்து கையாளலாம். ஒவ்வொரு வீட்டிலும் சமைக்கும் அனைத்து உணவுகளுக்கும் ஆதார பொருளாக இருப்பது வெங்காயம் மட்டுமே. பல உணவுகளில் இதை வதக்கி தாளித்து பயன்படுத்துவார்கள். சில உணவுகளில் இதை பச்சையாகவே சாலட்டாக சாப்பிடுவார்கள். வெங்காயம் நாம் சமைக்கும் உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்லாமல் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது. இதில் குறைந்த அளவு கலோரிகள்தான் உள்ளன. ஆனால் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஊட்டங்கள் அதிக அளவில் இருக்கிறது. வெங்காயத்தை அடிக்கடி உண்பது நம் உடலுக்குள் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை கரகரப்பு ஆகியவற்றை நீக்குகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதை நாம் பல்வேறு விதமாக சமைத்து சாப்பிட்டாலும் பச்சையாக வெங்காயத்தை உண்பது மேலும் பல பலன்களை தரக்கூடியது என்று கூறப்படுகிறது. எனவே இன்று இந்த கட்டுரையில் மத்திய அரசின் மருத்துவமனையான ESICயின் உணவு நிபுணர் ரிதுபூரி அவர்கள் வெங்காயத்தை உண்பதால் உடல் ரீதியான பிரச்சினைகளை எப்படி தடுக்கலாம் என்று கூறுகிறார். அழகான மற்றும் அடர்த்தியான கூந்தல் கிடைக்கும். உங்கள் கூந்தல் மெலிதாக இருந்தால் அல்லது உங்களுக்கு தலையில் பொடுகு உண்டாகியிருந்தால் வெங்காயம் சாப்பிட பிரச்சனைகள் தீரும். வெங்காயத்தில் சல்பர் அளவு அதிகமாக இருக்கிறது. இதனால் கூந்தல் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். உங்களுக்கு கூந்தல் தொடர்பான பிரச்சனை ஏதும் இருந்தால் வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்து அதை தலைமுடியில் நேரடியாக தடவி ஊறவிடவும். இதை 20 முதல் 30 நிமிடங்கள் வரை அப்படியே ஊற வைக்க வேண்டும். பிறகு முடியை ஷாம்பு கொண்டு அலச வேண்டும். வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை இவ்வாறு செய்தால் கூந்தல் வெகு சில நாட்களுக்குள் அடர்த்தியாகவும் அழகாகவும் மாறி உங்கள் அழகை மெருகூட்டும். சளி மற்றும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவும். உங்களுக்கு சளி மற்றும் காய்ச்சல் இருந்தால் வெங்காயம் உட்கொள்வது உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிகப்பு அல்லது வெள்ளை வெங்காயத்தை வட்ட வட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை பாதத்தின் அடிப்பகுதியில் வைத்து அப்படியே ஒரு காலுறையை அணிந்து கொள்ளவும். தூங்கும்போது இரவு முழுவதும் இப்படியே தூங்க வேண்டும். இதன் ஞாபகார்த்தமாக வடுக்கள் நம் உடலில் தங்கிவிடுகிறது. ஆனால் இந்த வடுக்களை இயற்கையான முறையில் மறைக்க நினைப்பவர்கள் வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்து ஒரு பஞ்சில் சாறை நனைத்து வடுக்கள் உள்ள பகுதிகளில் அடிக்கடி தடவுங்கள். இதை தியாடர்ந்து நீங்கள் செய்யும்போது ஒரு சில நாட்களில் உங்களுக்கு வித்தியாசம் தெரிந்துவிடும். வலியை குறைக்கும் கீல்வாதம் அல்லது மூட்டு வலி காரணமாக நீங்கள் எப்போதுமே அசௌகரியமாக உணர்ந்தால் கடுகு எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் சிறிது வெங்காய சாற்றைச் சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் பயன்படுத்த வேண்டும். பச்சையாக வெங்காயம் சாப்பிடலாமா? சாப்பிடுவதால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? வெங்காயம் சமையலுக்கு மிக அடிப்படையான பொருள். நம்முடைய தினசரி உணவுக்கு சுவையை கூட்டக்கூடிய வெங்காயம் உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக நல்லது. இந்த வெங்காயத்தை சமைக்காமல் பச்சையாகவும் சாப்பிடலாம். காய்கறிகள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானவை. அவை நம்மை நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன. யாரெல்லாம் தங்களுடைய தினசரி டயட்டில் நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நாள்பட்ட நோய்கள் பலவற்றிலிருந்தும் விடுபட்டு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும். காய்கறிகள் உடலுக்கு அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றன. அதில் மிக முக்கியமானது வெங்காயம். வெங்காயம் பல்வேறு வைட்டமின்கள், மினரல்கள் ஆகியவை அடங்கிய காய்களில் ஒன்று. இதில் உடலுக்கு நன்மையளிக்கும் பல்வகை சேர்மங்கள் நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக வெங்காயத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வெங்காயத்தை தினமும் சிறிதளவு பச்சையாக சாப்பிட்டு வந்தால் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும். அவை என்னென்ன என்று தெரிந்து கொண்டு தினசரி பச்சையாக சிறிது வெங்காயத்தை சாப்பிடத் துவங்குவோம். வெங்காயத்தில் மிக அதிக அளவில் பிளவனாய்டுகள் இருக்கின்றன. இவை உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுகின்றன. அதேபோல வெங்காயத்தில் உள்ள தியோசல்ஃபினேட்டுகள் உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருப்பதுடன் இரத்தம் உறையாமல் பார்த்துக் கொள்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஆகிய ஆபத்துக்களில் இருந்து தடுக்கிறது. புற்றுநோயை தடுக்க கடந்த 2019ஆம் ஆண்டு குடலியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஆசிய பசிபிக் இதழ் ஓர் ஆய்வை நடத்தியது. குடல் புற்றுநோயால் அவதிப்படும் 833 பேரையும் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாத 833 பேரும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். இந்த ஆய்வின் முடிவில் அல்லியம் நிறைந்த வெங்காயம் போன்ற காய்கறிகளை சாப்பிட்டவர்களுக்கு 79% குடல் புற்றுநோய் ஆபத்து ஏற்படவில்லை என்று கண்டறியப்பட்டது.
ஒரு சிறிய கப் பச்சை வெங்காயம் தினமும் சாப்பிட்டால் பெரியவர்களுக்கு ஒரு நாளுக்குத் தேவையான வைட்டமின் சி-யில் 13.11% இந்த வெங்காயத்திலிருந்து கிடைக்கும். இதிலுள்ள வைட்டமின்களும் ஆனடி ஆக்சிடென்ட்டுகளும் உடலில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்ஸை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஆற்றலைத் தரும், உடல் பருமனைக் குறைக்கும் போன்ற பல காரணங்களால் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த உணவுகளை தேடித் தேடி சாப்பிடுகிறோம். கிரீன் டீ குடிக்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டில் எப்போதும் இருக்கும் வெங்காயத்தை பச்சையாகச் சாப்பிட்டாலே அதில் இவை எல்லாவற்றையும் விட அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருக்கின்றன என்பது தெரியாமல் இருக்கிறோம். சொல்லப்போனால் வெவ்வேறு வகையான 25க்கும் மேற்பட்ட பிளவனாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வெங்காயத்தில் இருக்கின்றன. என்னென்ன பொருள்களை பயன்படுத்தி வாய் கொப்பளிக்கலாம், எதெல்லாம் ஹோம்மேட் மவுத்வாஷா யூஸ் பண்ணலாம். எலும்புகள் வலுவாக அமெரிக்க வேளாண்மைத் துறையின் ஆய்வின்படி ஒரு வெங்காயத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25 மைக்ரோகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து நிறைந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. கால்சியம் எலும்புகளை வலுவாக்குவதில் அதிக பங்கு வகிக்கிறது. அதனால் உங்களுடைய தினசரி உணவோடு வெங்காயத்தை சாலட்டாக எடுத்துக்கொள்வது நல்லது. ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கவும், உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் அளவுகளை அதிகரிக்கச் செய்யவும், எலும்புகள் சேதமாகாமல் தடுக்கவும் வெங்காயத்தில் உள்ள கால்சியம் உதவுகிறது. அதோடு ஆஸ்டியோபொராசிஸ் என்னும் எலும்பு புரை நோய் வராமலும் எலும்பின் அடர்த்தி குறையாமலும் தடுக்கிறது. சருமம் மற்றும் தலைமுடிக்கு வெங்காயத்தில் வைட்டமின் ஏ, சி மற்றும் கே ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. சருமத் திட்டுக்களைச் சரிசெய்யும் தன்மை கொண்டது. புரூதா கதிர்களின் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சரும பாதிப்புகளைத் தடுக்கிறது. வைட்டமின் சி அதிகமுள்ள ஓர் உணவுதான் வெங்காயம். கொலாஜன் உற்பத்தியை நிர்வகிப்பவும் உற்பத்தி செய்யவும் வெங்காயம் உதவியாக இருக்கிறது. அதனால் தலைமுடி மற்றும் சருமத்துக்கு நல்ல பொலிவை தருகிறது. வெங்காயத்தை பச்சையாகச் சாப்பிடுவதோடு அதன் சாறை முடியின் வேர்க்கால்களில் தேய்த்து வர தலைமுடி வளர்ச்சி அதிகரிக்கும். உடம்பை ஸ்லிம்மா சிக்குன்னு வச்சுக்க நச்சுன்னு 10 உணவுகள் இதோ, வேற டயட்டே தேவை இருக்காது. ஜீரண சக்தியை மேம்படுத்த வெங்காயத்தில் மிக அதிக அளவில் நார்ச்சத்தும் புரோபயோடிக்ஸ் நிறைந்திருக்கிறது. அதேபோல இதிலுள்ள ப்ரீபயாடிக்ஸ் இன்சுலின் சுரப்பை முறைப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கச் செய்வதோடு வயிறு ஆரோக்கியம் மேம்படுவதோடு நோயெதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கச் செய்கிறது. ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. இந்த சேனலில் பழங்கள், காய்கறிகள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அவற்றின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து மேலும் அறிந்து கொள்ளலாம். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலுள்ள பெல் ஐகானை அழுத்தவும். புதிய வீடியோக்களை தவறாமல் பார்க்கவும். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள்.